மீண்டும் வரப்போகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 10 வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தாவீது ராஜா தான் பாவம் செய்த போது தேவனுடைய சமூகத்தில் கஞ்சினதான என்னை மன்னியும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கஞ்சி அவர் மன்றாடும் போது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாமும் தேவனிடத்தில் கேட்கணும். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிறோம். எவ்வளவுதான் தேவனுக்கு பிரியமாக நடக்க நினைத்தாலும் அநேக நேரங்களில் பாவம் நம்மை ஆட்கொள்கிறது. நம்மையும் அறியாமலே அநேக நேரங்கள் தேவனுக்கு தூரமாய் சென்று விடுகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே தாவீது ராஜா அவர் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சுகிறார், ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி கெஞ்சுகிறார். ஏனென்றால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தாவீதுக்கு தெரியும், சவுல் தேவன் கொடுத்த ஆவியை இழந்து ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணின நாள் முதற்கொண்டு சவுல் பட்ட வேதனைகள், அவன் பட்ட கஷ்டங்கள், தேவன் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கப்படாத சூழ்நிலைகள், இவைகளிலிருந்து அவன் பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் தாவீது கண்டிருக்கிறான். ஆனபடியினால்தான் அவர் தேவனுடைய சமூகத்தில் கதறுகிறார், ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, நாமும் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எங்கு தாருங்கப்பா, உம்மோடு கூட நாங்கள் எப்போதும் பயணிக்கணும், உம்மோடு கூட நிலைத்திருக்கணும். ஏனென்றால் எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் மாத்திரமே நம்ம பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். பரிசுத்தமாய் ஜீவித்தால் மாத்திரமே நாம் இயேசுவோடு கூட நடக்க முடியும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, அவர் மகா பரிசுத்தர். ஆனபடினாலே தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்தத்தை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, பரிசுத்தமாய் வாழ முயற்சிப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கேட்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அப்படியே பரிசுத்தப்பட நமக்கு தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்தமான வாழ்வை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதிகமாக ஊழியம் செய்வதை விட பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கின்ற அந்த அனுபவங்கள், அதிகமான நேரம் இயேசுவோடு கூட செலவிடுகின்ற நேரங்கள், இதுதான் மிகவும் தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் அப்படி மாறதான் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அநேக இடங்களில் நாம் நினைக்கிறோம், அங்கே ஓடி ஊழியம் செய்திடலாமா, இங்கே ஓடி ஊழியம் செய்திடலாமா, அப்படி இருந்துடலாமா, இப்படி இருந்துடலாமா என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எங்கே ஓடி என்ன செய்தாலும், எப்படி பிரயாசப்பட்டாலும் தேவனோடு கூட இருக்கிற நேரம் குறைந்து போனால், நாம் பரிசுத்தமாய் வாழ்கின்ற வாழ்க்கை குறைந்து போனால், இந்த உலகத்தில் நாம் எதுவும் அடைய முடியாது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், எல்லாம் வீணாய் போய்விடும். அப்படினாலே தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வோம், தேவனோடு கூட அதிகமான நேரத்தை செலவிடுவோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, வேண்டியோடு நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. அதற்கு கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் என் தேவன் எங்களை நடத்துகிற அப்படின்னாலும் உமக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் என் தேவன் எங்களுக்கு தந்து எங்களை பிழைப்பூட்டுகிறீர். உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளவைகள் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களை தேற்றும், எங்களை அரவணைக்கும், எங்களை நேர் வழியில் நடத்தும் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆண்டவரே, குறைகள் குற்றங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. அதிகமான நேரங்கள் உடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. வேதனையோடு, கஷ்டத்தோடு, வியாகுலத்தோடு, கடன் பிரச்சனைகளோடு, பாரங்களோடு, நோய்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நோய்களை மாற்றுங்கப்பா, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, மரண படுக்கையிலிருந்து தூக்கி எடுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்கிறப்பா. வயோதிக பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க. உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.